ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் சுக்கா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் சுக்கா ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்துக்கலாம். இதில் வாசனை பொருட்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கா ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன தக்காளி, ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி தான் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்து ஏதாவது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை ரொம்ப பொடியாக நறுக்காமல் ஒரு அளவு பெரிய சைஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம். ஏன்னா மஷ்ரூம்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதிலே நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மஷ்ரூம் இன்னும் நல்லா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது மஷ்ரூம் சுக்கா மசாலா ரெடி ஆகிடும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் சுக்கா செஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு, ஸோ நார்மலான ரசம் சாதம், ஒரு பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி காரசாரமான மஷ்ரூம் சுக்கா செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்திக்கும் பூரிக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் சுக்கா ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.